தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். அதாவது நேற்றைய தினம் எல்லா பத்திரிகையில ஒரு பெரிய செய்தி சமூக வலைதளத்தில், அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையில் சமீபத்தில் போடப்பட்ட இன்ஜினியர்கள், பொறியாளர்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இது போன்ற பதவிகளுக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு 150 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கினதா ஒரு பொய்யான தகவலை அமலாக்கத்துறை, பாஜக அரசின் கைப்பாக செயல்படும் அமலாக்கத்துறை வெளியிட்டு அதில் தமிழக டிஜிபி கடிதம் அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவலை கேள்விப்பட்டான். அதாவது இது எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தூணாக விளக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN மீது ஏதாவது குற்றச்சாட்டி அவரை முடக்க வேண்டும், செந்தில் பாலாஜியை முடக்க வேண்டும், யாரெல்லாம் திமுக சப்போர்ட் பண்றாங்க முடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் பாஜக அரசு இந்த அமலாக்கத்துறை தூண்டிவிட்டு இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. எந்த காலத்திலும் இது மாதிரி ஒரு செயலை நேருடைய அமைச்சரவையில் செஞ்சதே கிடையாது. அதாவது நான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு நெருக்கமானவன், நல்ல பழகக்கூடிய ஆளு. அதே மாதிரி எங்க வேளாண்துறை அமைச்சர்கிட்டையும் வேளாண்துறை அமைச்சர்கிட்டையும் நெருக்கமா பழகிட்டு இருக்கேன். எனது உறவினர் பையனுக்கு இந்த நகராட்சி நிர்வாகத்துறை பொறியாளர் பணிக்கு விண்ணப்பித்திருந்தார். MRK வேளாண்துறை அமைச்சர் அவர்களின் உறவினர் விண்ணப்பித்திருந்தார். நாங்கள் இருவரும் சென்று வேளாண்துறை அமைச்சரிடமும் அது மாதிரி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடமும் எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வேலையை போட்டுக் கொடுங்கள் என்று கூறினோம். அதாவது அவர் காரை கொடுத்து அவர் காரில் ஒரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அவரிடம் நட்பு உள்ளோம். நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும், நீ 1 கோடி கொடுத்தாலும் இது மெரிட்ரா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் போட முடியும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் போட முடியாது, எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் போட முடியும்னு சொல்லி இதுக்கு ஒரு சாட்சி இருக்காரு. அதாவது நெய்வேலி பகுதியில் இருக்கிற வடக்குள்ளூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மகன், அவங்க வீட்டில் 2 பேரும் வேலை இருக்காங்க. எம்மா போன செலவானாலும் பரவாயில்ல, இந்த வேலையை வாங்கணும்னாங்க. அதை போய் நான் சொல்லி பார்த்தேன். எத்தனை 5 கோடி கொடுத்தாலும் இந்த வேலையை வாங்க முடியாதுன்னு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களும் தெரிவித்து விட்டார். அதே போல் மாண்புமிகு வேளாண்துறை அமைச்சர் அவர்களும் தெரிவித்து விட்டார். எவ்வளவு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி படிச்சு எழுதுறார். அப்புறம் நான் ரேஸ் கோச்சிங் சேர்த்து அந்த பையனை படிக்க வச்சேன் சென்னையில. அவன் படிச்சோம், தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டான். பாஸ் பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும், வேற எந்த வழியிலையும் போக முடியாது. ஒரு காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி மெரிட், OMR ஷீட்டு, கம்ப்யூட்டரு தான் எக்ஸாம் திருத்துது. அதனால எந்த காலத்திலையும் இதுல முறைகேடு செய்ய முடியாதுன்னு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் தெரிவித்து விட்டார். அவர் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் எனக்கு பழக்கம் உண்டு. அவர் குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நான் கலந்து கொள்பவன். அப்பொழுது ரவிச்சந்திரனிடம் பேசிவிட்டோம், முடியாது என்று சொல்லிவிட்டார். நேருவின் உதவியாளர்கள் அனைவரும் கேட்டுவிட்டோம், முடியாது என்று கூறிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அமைச்சரை, தமிழக அமைச்சரை, சிறப்பாக செயல்படும் தமிழக அமைச்சரை குற்றச்சாட்டி மக்கள் மன்றத்தில் கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்றும், அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டு பதிவு செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இது போன்ற கடிதத்தை அமலாக்கத்துறை பாஜக தூண்டுதலின் பேரில் அனுப்பியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் நான் என்ன போன்ற பல கட்சிக்காரன், எல்லா கட்சியில இருந்த அனைவரும் போய் மோதி பார்த்தானுங்க, முடியவே முடியாது, பியூர் மெரிட்ன்ட்டாங்க. பியூர் மெரிட் தேர்வுல அண்ணா யூனிவர்சிட்டி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் வேலை பெற முடியும், எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட நேர்மையாக தேர்வு நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்த நகராட்சி நிர்வாகத்துறை மீதும் நகராட்சித்துறை அமைச்சர் மீதும் தமிழக அரசு மீதும் கலங்கம் கற்பிக்க முயலும் பாஜகவின் தில்லுமுள்ளுத்தனமும் அமலாக்கத்துறையின் சதியும் ஒரு காலத்திலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் எடுபடாது என்று தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு திட்டம் போட்டு திமுக ஆட்சியை அகற்றவும், திமுக காரன் மீது குற்றம் சுமத்தவும், கெட்ட பெயர் சுமத்தவும் பாஜக அரசு செய்யும் திலாலங்கடி வேலை ஒருபோதும் மக்கள் மன்றத்திலும் தமிழகத்திலும் ஈடுபடாது. அதை சந்தித்து எங்கள் அமைச்சர் நிரபராதி என்றும் நேர்மையானவர் என்றும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நன்றி, வணக்கம்.